இதில் நம்ம வந்து சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 kg of N2 and 10 kg of hydrogen are mixed to produce the ammonia. Calculate the amount of ammonia formed. Identify the limiting reagent in the production of ammonia in this situation. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 kg நைட்ரஜன் எடுத்துக்கிறாங்க, ஒரு 10 kg ஹைட்ரஜன் எடுத்துக்கிறாங்க. ரெண்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அம்மோனியா வந்து கிடைக்குது. எவ்வளோ அம்மோனியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் நமக்கு என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன்ல எந்த ரியாக்டன்டோட அமௌண்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்குதோ தட் இஸ் கால்டு வந்து நமக்கு வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து போடுறீங்க. அப்போ ஒரு லெமன் ஜூஸ் போடும்போது ஒரு லெமன் ஒரு லெமன் எடுத்து நீங்கள் வாட்டரில் புரியும் போது லெமன் இல்லையா, ஒரு லெமனை புரியும் போது உங்களுக்கு வந்து 100 கிராம் வந்து சுகர் வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு சுகர் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க, 100 கிராம் சுகர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஜூஸ் வந்து கிடைக்குது. அப்போ ஒரு லெமன் ஜூஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குன்றதுக்கு நீ இந்த காம்போசிஷன் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கள் இன்னும் வாட்டர் போடுவீங்க, அப்புறம் வந்து சால்ட் எல்லாம் போடுவீங்க, எல்லாம் போடுவீங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லெமன் 100 கிராம் சுகர் போட்டால் அந்த ஜூஸ் வந்து நமக்கு வந்து டேஸ்டியாக வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து 10 லெமன் வந்து இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg சுகர் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து 500 கிராம் சுகர் தான் இருக்குது. அப்போ இதை வச்சு நமக்கு வந்து எத்தனை ஜூஸ் போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 லெமன் வச்சு 100 ஜூஸ் போடலாம். ஆனால் 100 லெமனுக்கு நமக்கு வந்து 1 kg சுகர் வந்து நமக்கு தேவைப்படும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது வந்து 500 கிராம் சுகர் தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ சுகர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ லெமன் அளவுக்கு சுகர் வந்து நமக்கு வந்து கம்மியாக இல்லையா, அப்போ நமக்கு வந்து சுகர் தான் நமக்கு வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, சுகர் மட்டும் தான் லிமிட்டடாக வந்து இருக்குது. அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் எத்தனை ஜூஸ் போட முடியுன்றதை டிசைட் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து 500 கிராம் சுகர் வந்து இருக்குது. அப்போ நம்மளால வந்து 5 ஜூஸ் தான் நமக்கு வந்து போட முடியும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இதான் நமக்கு வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரியாக்ஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா, இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஹைட்ரஜன் சேர்ந்து அம்மோனியா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ நைட்ரஜன் எடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து எடுத்துருக்காங்க, ரெண்டு சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, அம்மோனியா வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து நமக்கு வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், இங்கே வந்து 2 வரும், இங்கே வந்து நமக்கு வந்து 3 வரும். இஸ் இட் கரெக்ட்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 50 kg வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து 50 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 kg வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோல்ஸ் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இங்கே ஒரு லெமன் 100 கிராம் சுகர் வந்து நம்ம போட்டுக்கணும் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு நம்ம இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து கேஜி வச்சு நம்ம ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மாலிகுல் கால்குலேட் பண்ணால் மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். மோல்ஸ் கால்குலேட் பண்ண நமக்கு என்ன கிராமில் வந்து நமக்கு வந்து தேவை. அப்போ இதை நீங்கள் கிராமில் போட்டிங்க அப்படின்னா இது நமக்கு வந்து 50,000 கிராம் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்குது. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிராம் வந்து இருக்குது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது வந்து நமக்கு வந்து மோல்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ மோல்ஸில் கால்குலேட் பண்ணுறது நமக்கு மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். ஓகே, இங்கே கிவன் மாஸ்ன்றது என்னது 50,000 divided by molecular mass நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. அப்போ 50,000 divided by 28 நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1785.7 மோல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு மோல்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, மோல்ஸ் which is equal to given mass divided by molecular mass. ஓகே, given mass divided by molecular mass. இங்கே given mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கிராமில் தான் இது வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். 50,000 வந்து கொடுத்துருக்காங்க. டிவைட் பை மாலிகுலர் மாஸ் நமக்கு என்ன 28. நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 1785.7 வந்து கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஹைட்ரஜனோட நமக்கு வந்து கிவன் மாஸ் நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 kg வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட்ரஜனுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளவு, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு 2ன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 5,000 வந்து நமக்கு வந்து வருது. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வந்து நமக்கு வந்து வருது. 5,000 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன தெரியணும், இது 1 தேவைப்பட்டால் இது நமக்கு வந்து 3 வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இது 1785.7 இருந்துச்சுன்னா இதை விட 3 டைம்ஸ் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு என்ன தேவைப்படும், ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இதோட 3 டைம்ஸ் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் இல்லையா, இன்ட்டு நமக்கு என்ன 3. அப்போ நமக்கு வந்து 3 டைம்ஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நமக்கு எவ்வளோ இருக்கணும், 5357 மோல் வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, ஆனால் நமக்கு இதனால் இது ஒரு மாலிகுல் இருந்தால் நமக்கு வந்து 3 டைம்ஸ் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் 3 டைம்ஸ் இதுக்கு 3 டைம்ஸ் அதிகம்னா நமக்கு வந்து இவ்வளோ தேவைப்படும். பட் ஆனால் அதோட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இங்கே லிமிட்டிங் ரீஜன் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் தான். அப்போ நமக்கு வந்து நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க, நைட்ரஜன் தானே சார் கம்மியாக இருக்குது, 1000 இருக்குது, இது 5000 இருக்குது, நீங்கள் எதுக்கு லிமிட்டடாக இருக்குதோ அதானே லிமிட்டிங் ரீஜன் சொன்னீங்க. அப்போ இதான் லிமிட்டிங் ரீஜன் அப்படி கிடையாது. நீங்கள் அம்மோனியா ஃபார்ம் பண்ணால் இது வந்து 1:3 ரேஷியோ வந்து தேவைப்படுது. நைட்ரஜனோட ஹைட்ரஜன் 3 டைம்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அப்போ நைட்ரஜனோட இது 3 டைம்ஸ் இருக்கானா நமக்கு வந்து இல்லை, அதோட கம்மியாக தான் இருக்குது. அப்போ
லிமிட்டிங் ரீஜன் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 தான் நமக்கு லிமிட்டிங் ரீஜன். அப்போ நமக்கு ஹைட்ரஜன் தான் நமக்கு வந்து எல்லாத்தையுமே நமக்கு வந்து டிசைட் பண்ணும். ஓகே சரி கரெக்ட். அப்போ நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம், இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, அம்மோனியா வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, அப்போ 3 மோல் நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா 2 மோல்ஸ் அம்மோனியா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நான் இங்கே எழுதிட்டா. இப்போ இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், 3 மோல்ஸ் ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து 2 மோல்ஸ் அம்மோனியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 5000 மோல் ஹைட்ரஜன் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ அம்மோனியா வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1000 இல்லையா, 10,000 divided by நமக்கு வந்து 3 which is equal to 3333.3 மோல் அம்மோனியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 3 மோல் அம்மோனியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து இவ்வளோ அம்மோனியா வந்து கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும், கிராமில் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். அப்போ கிராமில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, மோல்ஸ் which is equal to given mass divided by molecular mass. ஓகே, அப்போ மோல்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ வருது, 3333.3. கிவன் மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். மாலிகுலர் மாஸ், அம்மோனியோட மாலிகுலர் மாஸ் நமக்கு என்ன வருதுன்னா 17 வந்து வருது. ஏன்னா நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14, அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து 17. அப்போ வாட் இஸ் த எக்ஸ் which is equal to 3333.3 இன்ட்டு நமக்கு என்ன 17 வந்து வருது, which is equal to into 17. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 56. அப்போ 56.66 இல்லை 56,000 இல்லையா, 56. ஓகே, அப்ராக்சிமேட் நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 56,666 கிராம் நம்ம போட்டுப்போம். இதை நீங்கள் வந்து கேஜியாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன 56.7 கேஜி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஃபைனல் நமக்கு வந்து எவ்வளோ அமோனியா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் அமோனியா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 56.7 கேஜி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதான் நமக்கு வந்து லிமிட்டிங் ரீஜன் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இது வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக் ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இது சிம்பிளாக நீங்கள் முதல்ல பேசிக் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் எப்போவுமே என்சிஆர்டி புக்கு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணும்போது பேசிக் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அப்போ நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து ஆன்சர். அப்போ இங்கே நமக்கு வந்து லிமிட்டிங் ரேஜ்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ லிமிட்டிங் ரேஜோட பர்பஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் 11th வந்து எண்டில் போர்டு எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, அப்போ லிமிட்டிங் ரேஜை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் வந்து இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் வந்து இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த டாபிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.